சீரியஸா என்னமோ நடக்குதுன்னு நினைச்சீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. பட் இங்க வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்துச்சுன்னு லைட்டா ஒரு ரீகேப் போட்டு வந்துருவோமே. எப்பயும் போல அழகான கோலாலம்பூர் காலை. சின்னத ஆஃபீஸ்ல இறக்கி விட்டதுக்கு அப்புறம் வேலை கொஞ்சம் அதிகமா இருக்கிறனால சக்குன்னு வேஸ போட்டு புடிச்சமான பாட்ட ஒண்ணு போட்டு கிளம்பிட்டேங்க. இன்னைக்குள்ள மீட்டிங் கொஞ்சம் முக்கியமான மீட்டிங். அவுட் ஸ்டேஷன் போகணுனுக்காக ஒருத்தரை பிக்கப் பண்றதுக்கு தான் இப்போ வந்து அவசரமா இப்படி அழகா சினிமேட்டிக்கா போய்கிட்டு இருக்கோம். வேற யாரும் இல்லைங்க, நம்ம தலைவர் ஹிண்ட்ரா போஸை தான். Selamat pagi. Selamat pagi. Selamat pagi world. இவரை பிக்கப் பண்ணதுக்கு அப்புறம் தான் நடந்ததெல்லாம் நடந்துச்சு. பாவம் ரொம்ப நேரமா நிக்க வச்சுட்டேன் வேற அவரை. Round 2 introduction. எப்படி இருக்கீங்க? பிடிச்சிருச்சு. அப்படியே கதை பேசிக்கிட்டே 2 hours அவுட் சைட் ஆஃப் கேஎலுக்கு நாங்கள் போயிருக்கோம். எங்கன்னா அல்லேக்கா மல்லாக்காக்கு வந்திருக்கோம். சொந்த நாட்டிலே டூரிஸ்ட் ப்ளே பண்ணுறது கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. அப்படியே கொஞ்சம் லைட்டாக சுற்றி பார்த்து படம்லாம் பிடிச்சி தலைவர் ஹீலிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு பார்த்தீங்களா. நானும் என்னடா மரத்தில் டுரியான் இருக்கு, தைரியமாக கீழே காடிலாம் பார்க் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு யோசித்தேன். அப்போ தான் தலை சொன்னாங்க, இது வந்து பொய் டுரியானா, அது டுரியான் மரமே இல்லையா, எல்லாத்தையும் கேபிள் போட்டு கட்டி வச்சிருக்கீங்க. வாழ்க்கையில் எவ்வளோ ஏமாற்றங்கள் இருக்கு, அதில் இந்த டுரியான் வேற. பரவாயில்ல, இந்த ஏமாற்றங்கள் நடுவுலையும் நிரந்தரமா ஒன்று இருக்கு, அதுக்கு போவோம். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. மாசா போஸ் கொடுக்குறேன்னு நினைச்சிங்களா? அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. டாய்லெட் பொண்ணை சாப்பிட்டதுக்கு அப்புறம் சுல்வாரை நடந்துருச்சு. முன்னுக்கு ஹூட் சூடாக இருக்கும்ல, அதனால தான் அது மேலே சாஞ்சிக்கிட்டு சுல்வாரை காய வச்சுக்கிட்டு இருக்கேன். ஜீனியஸில் ஐ நோ. டேய், நீங்களாம் காலைல 8 மணிக்கு ஏஞ்சி அவசரமாக மிளாக்கா போனதுக்கே டாஸ்மாக் மிளாக்கா போகிறதுக்கு தானா அப்படின்னு நீங்கள் தப்பாக நினச்சிடாதீங்க. இந்த வர ஏப்ரல் 17 நான், சுரேஷ், ஹிண்ட்ரா எங்களோட ஸ்டாண்டப் காமெடி நக்கல் நாயகன்ட்டு வர மிளாக்கா பக்கமாக எடுத்துகிட்டு போகிறனால டாஸ்மாக் மிளாக்கு எங்களோட எக்ஸ்க்ளூசிவ் வென்யூ பார்ட்னர் ஆகிட்டாங்க. அப்படியே வந்து அவரை மீட் பண்ணிட்டு தேவைப்பட்ட கான்டென்ட்லாம் எடுத்துகிட்டு சக்குன்னு திரும்பி கேளுக்கு கிளம்பிட்டோம். ஆனால் போகிறதுக்கு முன்னே லைட்டாக பசிச்சனால தலைவர் எனக்கு அப்பம்பாலை பிளஞ்சா பண்ணியிருக்காரு. அப்படியே காடி எடுத்து ஆர்என்ஆர் பக்கமாக ஸ்டாப் பண்ணிட்டு ஆளுக்கு 2 அப்பம்பாலை நல்லா அமுக்கிட்டு அவரை இறக்கி விட போயிட்டேன். அண்ட் டு கண்டினியூ மை ஹஸ்பண்ட் டியூட்டிஸ். போச்சு, அடிபட்டுடுச்சு, புதுசா வாங்கணும். வந்தோடனே செலவு வைக்கிறீங்க, தெரியாத மாதிரி இருப்போம். சக்குன்னு கட்டு போட்டா கடலை இருக்கேன். இன்னைக்கு சூரிய பகவான் ஃபுல்லா ரெஸ்லிங் விளாண்டனால இருக்கிற சூடுக்கு டீ குடிப்போமேனே சின்னதை கூட்டிட்டு போனேன். அவங்க டீ நல்லா இருந்துச்சு, என்னோட மட்டும் ஏன் தெரியல கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. கெட்டு போன தேத்தூள் போல. மது அருந்துதல் உடல் நலத்துக்கு கேடு. லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். இது லிக்கர் இல்ல, பியர் தானே. ஸோ ஐ திங்க் ஆல் பி ஃபைன்லா. நான் குடிச்சனால வீட்டுக்கு போகும்போது என் பொண்டாடி தான் காடி ஓட்டினாங்க. குடிக்கிறதே ஒரு பொறுப்பு இல்லாத விஷயம், ஆனா அதுலயும் நம்ம கொஞ்சம் பொறுப்பு கண்டுபிடிக்கலாம். ப்ளீஸ் டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாக்கெட் புலம்பல் தொடரும்.